பல தியானங்களினோடு நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீடர்களுக்கு விடுக்கின்ற அழைப்பை பற்றி. அதை மீண்டுமாக ஒரு முறை நாம் இப்போது கேட்போம். மார்க்கு 6:30 முதல். திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போலிருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டியலுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். 30 முதல் 36 வரையுள்ள வசனங்களை நான் வாசித்தேன். 6ஆம் அதிகாரம். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். இந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பல முறை நீங்கள் தியானம் கொடுத்திருக்கிறீர்கள், தியானம் கொடுக்கவில்லை என்றாலும் மறையுரை ஆற்றியிருக்கிறீர்கள். இந்த பகுதி உங்களுக்கு நன்றாக தெரியும். முதலில் ஆண்டவர் தம் சீடர்களை அழைத்தார். அழைப்பில் நாம் கேள்விப்படுகிறோம், 3ஆம் அதிகாரத்தில் தம்மோடு இருக்க அழைத்தார் என்று. அவரோடு இருந்தார்கள். அவர் செய்ததை பார்த்தார்கள். அவர் பேசியதை கேட்டார்கள். அவருடைய உரைகளை கேட்டார்கள். தூது அறிவிக்க அவர் வாழ்ந்த காலத்திலேயே அனுப்பப்பட்டதாக நாம் அறிகிறோம். லூக்காவில் 2 முறை, மார்க் நற்செய்தியில், மத்தேயு நற்செய்தியில் 4 முறை அவர்கள் எல்லாம் அனுப்பப்பட்டதாக நாம் அறிகிறோம். They are sent like a type of regency. களப்பணி அனுபவத்துக்காக அனுப்பப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் திரும்பி வருகிறார்கள். A good measure of success. நல்ல வெற்றி. உங்களுடைய பெயரால் பேய்கள் எல்லாம் ஓட்டப்பட்டன, நோயாளிகள் குணப்படுத்தப்பட்டார்கள். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. குருமடத்தில் இந்த கேம்ப்லாம் முடிஞ்சு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுவும் இந்த காலத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபோட்டோ. என்ன போட்டாங்க பார்த்தாங்களே தெரில. அவ்வளோ வந்து ஃபோட்டோ எடுத்து பவர் பாயிண்ட்டு அது இதுன்னு சொல்லி அட்லீஸ்ட் லைஃபே வந்து ஒரு மிரக்கிள் மாதிரி போட்டு காட்டுவாங்க. அதுவும் இப்போ எந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப வளர்ந்துடுச்சு. அப்படி வந்து என்ன சக்ஸஸ் தெரியுமா, எப்படி இருந்தோம் தெரியுமா, வெரி என்தூசியாஸ்டிக். இந்த ரீஜன்சி பிரதர்ஸு, டீக்கன்ஸு இவங்க ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் இவங்க வந்து சீடர்கள் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஆண்டவர்கிட்ட வந்து பயங்கரமாக ரிப்போர்ட். நான் சொல்கிறது உண்டு, இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பேன். எல்லாம் மொழிப்பாங்க, என்ன சொல்கிறது, என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. நான் சொல்லுவேன், என்ன வித்தியாசம்,
30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து 100 தடவை பார்ப்போம். இப்போ 100 ஃபோட்டோ எடுத்து ஒரு தடவை கூட பார்க்க மாட்டோம். அதுதான் பெரிய வித்தியாசம் என்று நான் சொல்லுவேன். அதே போல தான் அவர்கள் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. வாட் எவர் தே ஹவ் டன், புதுமையெல்லாம் செஞ்சது எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். கொஞ்சம் தோல்வி இருந்திருக்கலாம், அவ்வளவு தோல்வி இருந்த மாதிரி அந்த சூழ்நிலை தெரியல. இந்த இன்னொரு கான்டெக்ஸ்ட், இப்போ நான் வாசித்த பகுதிக்கு முன்னாடி இன்னொரு கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ஜான் த பேப்டிஸ்ட், திருமுழுக்கு யோவான் அநியாயமாக கொல்லப்படுத. அதில் என்ன இருக்குது நம்ம பார்க்குறோம், பல்வேறு மனிதர்களை பார்க்கிறோம், ஏரோதை பார்க்கிறோம். குடி, பதவி, பொருளாதார திமிர், அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஏரோதியா புலன் இன்பம், வர்மம், வைராக்கியம், தீர்த்து கட்டுவது, ஒரு எளிமையான ஒரு பெண், இவர்கள் கையிலே பகடை காயாக. அந்த நிகழ்விலே நாம் பார்க்கிறோம், அந்த அவையிலே இருந்த விருந்தினர்கள் வாழ்க்கையை அனுபவி தவறு நகழ்ந்தாலும் குறுக்கிட்டு தடுக்காமல் இருப்பது. எவ்வளோ பேர் மௌனத்தினால் தானே இன்றைக்கு எத்தனையோ காரியங்களுக்கு காரணமாகிறார்கள். தாந்தே சொன்னார், the hardest place in the hell is reserved for those who keep silence when they have to speak. நரகத்தில் சூடான இடம் யாருக்குன்னா, பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் மௌனம் காக்கிறார்களே அவர்களுக்கு தான் என்று சொன்னார். அதே போல தான் அன்றைக்கு கூட அவர்கள் எல்லாம் தடுத்து இருந்திருக்கலாம். வாக்கு கொடுத்து விட்டாய், பரவாயில்லை, ஒரு நல்ல மனிதனுடைய உயிரை நீ எடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று 4 பேராவது அன்றைக்கு பேசியிருக்கலாம் என்று தான் எனக்கும் தோன்றுகிறது. பாருங்கள், இப்படி ஒரு நிகழ்வு, டபுள் பேக்ரவுண்ட். ஒரு பக்கம் சீடர்களுடைய வெற்றி, இன்னொரு பக்கம் திருமுழுக்கு யோவானின் தற்காலிகமான தோல்வி. இந்த பின்னணியில்தான் ஆண்டவர் சீடர்களை பார்க்கிறார். இன்னும் நம்ம பார்க்கிறோம் இந்த பகுதியில், பிஸி, நோ டைம் டு ஈட், ரொம்ப வேலை, உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லை. நம்முடைய மறை மாவட்டத்திலும் நம்ம பார்க்கலாம், பல்வேறு விதமான அருள் பணியாளர்கள், குட் அண்ட் ஹாப்பி ப்ரீஸ், மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். நம்முடைய திருத்தந்தையிட்டிருந்து நான் கற்றுக்கொண்ட முதல் செய்தி, மீண்டும் மீண்டும் அவர் சொல்லுகின்ற செய்தி, do not have a funeral face. முகம் இழவு வீட்டு முகமா இருக்க கூடாது. அதுதான் சொல்றார், ஃபர்ஸ்ட் டிசீஸ் ஆஃப் த சர்ச். அதுதான், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கத்தான் அழைக்கப்படுகிறோம். மக்களே எவ்வளோ பிரச்சனைகளோட இருக்கிறாங்க. அவங்க வரும்போது ஏதோ அழுதுகிட்டு, தூங்கி வடிஞ்ச முகத்தோடு, அல்லது சில சமயத்தில் கோவப்பட்டுக்கிட்டு. நான் சின்ன பிள்ளையிலே படித்த ஒரு சென்டென்ஸ், nobody should come to you and go back without becoming better persons, happier persons. உன்னை சந்தித்தவர்கள் யாரும் இன்னும் அதிக நல்லவர்களாக, அதிக மகிழ்ச்சியுடையவர்களாக உன்னிடமிருந்து போக வேண்டும். அதை வாழ வேண்டும். சந்தோஷமா இருக்கும் வந்தா அழ வச்சு அனுப்புறதா நம்முடைய வேலை. எத்தனையோ அருள் பணியாளர்கள் அப்படி செய்யறாங்கன்றது உண்மைதான். இவர்களுடைய பிரச்சனை, மக்கள் மீது தங்கள் சுமைகளை எல்லாம் சுமத்தி அவர்களை காயப்படுத்தி வடுக்களை ஏற்படுத்தி அனுப்புவது மிக மிக கொடூரம். பாருங்க, செய்யக்கூடாது. நம்மள நிறைய ஹாப்பி ப்ரீஸ் இருக்காங்க, அந்த சீடர்கள் சொன்ன மாதிரி செய்யக்கூடிய. தெரியுமா ஆண்டவரே, நான் இந்த கட்டடம் கட்டினேன், மிஷன் சண்டேவுக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ண எதிர்பார்க்கவே இல்லை, வெரி ஹாப்பி ஆண்டவர், நல்ல மக்கள் ஆண்டவர். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது செஞ்ச இது செஞ்ச, அங்கே போன பிரசங்க வச்சேன், இவ்வளோ பேர் மனம் மாறினாங்க என்றெல்லாம் நிறைய சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். குட் அண்ட் ஹாப்பி ப்ரீஸ், 100% ரிசல்ட். புது பில்டிங் போட்டோம், இந்த டாய்லெட் கட்டி இருக்கிறோம், நீங்க தான் மந்திரிக்கணும். யாராவது மந்திரிக்கலாம்ப்பா, பரவாயில்லப்பா, அதுக்கு நான் கட்டாயம் வரணுமா அப்படி. எல்லாத்துக்கும் ஆயர் மந்திரிக்கிற வேலையே தான் தொடர்ந்து செய்யறதா, வேற எதுவும் செய்யறது இல்லையா என்று நான் சில நேரத்தில் சொல்வது உண்டு. so many success stories, very good.
Some people are building their own towers of Babel to come to a crash. தங்களுக்கு ஒரு பெயரை உண்டாக்க கட்டடங்களை எழுப்புவது, திடீரென்று அவர்கள் கீழே விழுந்து விடுகின்ற நிலை ஏற்படும். ஆண்டவரை மையப்படுத்தவில்லை என்றால் சக்சஸ் ஸ்டோரிஸும் இருந்தது. அதே போல so many difficulties, அந்த பின்னணியில் வர மாதிரி so many difficulties நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க. ஆயரோட மனஸ்தாபம், சக குருக்கள் இருக்கிறாங்க, அவங்களால சில பேருக்கு துன்பம். நான் சொன்னேன் ஒரு தடவை, எனக்கு நரகம் நிச்சயமா இருக்குமான்னு சில நேரத்தில் சந்தேகம்லாம் பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நம்புறேன். ஏன்னா ஒரே ஒரு பாவத்துக்கு நரகத்தில் தான் தண்டிக்க முடியும். அது என்னன்னு கேட்டால், அருள் பணியாளர்கள் இன்னொரு அருள் பணியாளர் அல்லது ஆயருடைய பெயரை கெடுக்க மொட்டைக்கடுதாசி எழுதுறாங்களே அல்லது கையெழுத்து போட்டும் எழுதுறாங்களே, பெயரை கெடுக்க இவங்களை தண்டிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை, அதனால நரகம் இருக்குன்னு நம்புறேன்னு சொன்னேன் நான். பல நூறு கொலைகள், சில பேர் கையெழுத்து போட்டு எழுதுறாங்க, கையெழுத்து போடாம ஃபால்ஸ் ஒரு கையெழுத்து போடுறாங்க. அல்லது இப்படி எப்படி அருள் பணியை ஏற்றுக்கொண்ட ஒருவர் மற்றவர்கள் பெயர் நாசமாக போக காரணமாக இருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ப்ராஃபிட், பட் கவர்ட்லி ப்ராஃபிட், கோழையான ப்ராஃபிட், எனக்கு தெரியாது, வெளி தெரிஞ்சா எனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட்னா நேரா போய் கேளு, அதுவும் தனியா கேளு. ஆண்டவர் என்ன சொன்னார்? தனியா கேளு, 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு கேளு. தனியா கேட்டு தான். அப்படி நம்முடைய மோட்டோவே டு லிசன் டு ஹிம், அவருக்கு செவி சாய்க்க. அதனால சில சமயத்தில் நேரம் இல்லைன்னாலும் இப்படி வேற ஒரு மோட்டோ எடுத்துட்டுமே, ஆண்டவருக்கு மட்டும், அந்த ஆண்டவருக்கு மட்டும் லிசன் பண்றதில்லை, இங்க இருக்கிற குட்டி குட்டி ஆண்டவர்களுக்கெல்லாம் நம்ம லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரிட்ட சொல்லிட்டேன். எந்த சமயாரை எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் நீ எப்படியாவது கொடுத்துருப்பா, யாரும் இல்லைன்னு சொல்லிடாத, மற்ற மக்கள்னா பரவாயில்ல கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி, அது இருக்கட்டும். அது போல நிறைய அருள் பணியாளர்களால சில பேருக்கு பிரச்சனை. ஆயரோட சில மறைமாவட்டங்கள் அதிக பிரச்சனை இல்லை, மற்ற அருள் பணியாளர்களால சாதியால் அல்லது வேறு நிலைகளால் பிளவுபட்டு இருக்கிறார். பிளவுபட்டு வேண்டுமென்றே, அது கூட நான் சொல்லுவேன், இந்த சாதியெல்லாம் பேசுறாங்க பத்தியா, என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கன்விக்ஷன், யூ நீட் நாட் அக்ரி வித் மீ, it is only a temporary tool to climb the ladder of power. தற்காலிகமாக ஒரு கருவியாக பயன்படுத்தி பதவியின் உச்சியை அடைவதற்கு தானே தவிர, பாப்பா நீயும் நானும் ஒரே ஜாதி தான், என்ன கத்தீட்ரல் பாரிஷ் பிஸ்டா இருக்க சொல்றாரு, வேண்டாம் நீ இரு, ஏன் ஜாதி தானே இரு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ரொம்ப குறைந்தவர்கள் தான் சொல்லுவார். என்ன படிக்க அனுப்பலான்னு பாக்குறாரு, பெரிய இடத்துக்கு கொடுக்கலான்னு பாக்குறாரு, இல்ல நம்ம 2 பேரும் ஒரே ஜாதி தான், பரவாயில்ல நீ போ. யார் அப்படி சொல்றாங்க? சொல்லுவதே கிடையாது. தற்காலிகமாக சில பேர் இதையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் இன்ஃபாலிபிள். நான் சொல்ற கருத்து என்னுடைய கருத்து தானே தவிர யாரும் எல்லாரும் ஏத்துக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. சொல்ல என்னுடைய அனுபவத்தில் அப்படிதான். என்னை பொறுத்த மட்டில் அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை. என்னை தாண்டி என் உடம்புல யாராவது கேட்டாங்கன்னா, உன் உடம்புல என்ன ரத்தம் ஓடுது? முதல்ல மலையாளி ரத்தம் ஓடுது. அந்த ஜோசப் வெத்தக்குழின்னு ஒரு மலையாளி தான் என்னை படிக்க வச்சாரு. அப்புறம் பிரெஞ்சு ரத்தம் ஓடுது, ஆண்ட்ரூ கராஃப்ன்ற ஒரு பிரெஞ்சுக்காரர் தான் என்னை படிக்க வச்சாரு. 2வது எனக்கு உதவி செஞ்சு இந்த 2 சாமியார். இன்னொரு மலையாளி ஃபாதர் நம்ம கருமாத்தூர்ல ஆண்ட்ரூஸ் தெக்கேக்கரா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டார். என்னுடைய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாபுவேல மிஷினரி. அந்த ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. அப்புறம் நான் பெங்களூருக்கு போனேன். ஸோ லேர்ன்ட் கன்னடா அண்ட் செலிப்ரேட் ஃப்ரம் த கன்னடா ஸ்கிரிப்ட் த மாஸ். எல்லாரும் பீப்புள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். பிரச்சனையா கிடையாது. நான் சின்ன வயசுல நான் பேசினேன், குருதி வெறிபிடித்த கொடூர செஞ்சினா இன்று கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிற பாகிஸ்தானுக்கு பக்கபலம். சைனாவை பத்தி, சைனாக்காரனை பத்தி பேசினேன். எங்க அண்ணன் பிள்ளைங்க சிங்கப்பூருக்கு வேலை செய்ய போனாங்க, சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ். அங்க போனா என்னை பார்த்துக்கிறவங்க எல்லாம் சைனீஸ் தான். சைனீஸ் சிங்கப்பூரியன்ஸ் who give their life for me, anything they want. சிங்கப்பூர் கேத்தலிக்ஸ், சைனா, ஐயோ இப்படி சின்ன பிள்ளைலாம் சைனான்னா ரொம்ப கெட்டவன் நினைச்சுமே அப்படின்னு சொல்லி. அப்புறம் பாரு, இங்க சிங்களீஸ் வேளாங்கண்ணியில் பூசை வைக்கும் போது வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நீங்க சிங்கப்பூருக்கு போறீங்களா, ஒரு தடவை கொலம்போ வழியா வந்துட்டு போங்கன்னு.
போய் ஒரு வாரம் ஸ்ரீலங்காவை பார்க்கறது நிகோம்போன்ற இடத்துக்கு போனேன். ஐயோ, சிங்களீஸ் கேத்தலிக்ஸ் அவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்களே, ஓ தமிழர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், அவங்க எல்லாருமே மோசமானவர், இப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லா மொழியிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு சில பேர் பேசுகிற அரசியல் எனக்கு பிடிக்கிறது இல்லை. என்னன்னா, ஒன்று, ஐ cannot compromise with the preaching of Jesus who's preached non-violence. அநீதிக்கு எதிராக போராடு, ஆனால் எப்போதும் வன்முறையை பயன்படுத்தாதே என்று ஆண்டவர் சொன்னாரே, அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நீங்க பண்ணிக்கலாம். ஐ cannot compromise on the inclusivism with Jesus preach. எல்லாரும் வேணும். என் மனசுல அடிச்சு போட்டாலும் என் ஜாதிக்காரன், அதனால அவனுக்கு செய்யணும் என்ற உணர்வு வரவே வராது. நான் அறிவிக்கின்ற நற்செய்தியின் அடிப்படையில், நான் பக்தியோடு கொண்டாடுகிற தீப்பலியின் அடிப்படையில் என்னால் சொல்ல முடியும். எப்போதும் இந்த வித்தியாசத்தை பார்த்தால் நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களே கிடையாது. எல்லா மனிதர்களும், தேவையில் இருக்கின்ற அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் வாழ வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். அதுதானே தவிர மற்றபடி எல்லாருமே கடவுளுடைய படைப்பு தானே. எதற்காக தனிச்சலுகை? அவன் பலகீனமாக இருக்கிறான் என்பதற்காக தனிச்சலுகை, அதையெல்லாம் நான் மதிக்கிறேன். ஆனால் எந்த விதத்திலும் எந்த மனிதனையும் ஒதுக்கவே கூடாது. அதுவும் நம்முடைய திருத்தந்தையினுடைய இன்றைய போதனை, எந்த மனிதர் அல்ல, லவ்தாத்தோ சி, இயற்கை முழுவதும் உலகம் முழுவதும் உன்னால் அன்பு செய்யப்பட வேண்டும் என்கின்ற பாடல். இது எப்போ இருக்கணும் நமக்கு. அதைத்தான் நான் விரும்புகிறேன். அப்படித்தான் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். இருந்துட்டு போவோமே, மற்றவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏதாவது திட்டுவானுங்க, அது இது பேசுவானுங்க, பரவாயில்ல. there was a prophet, silent prophet among them என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று நினைப்பது. இப்படி பிரச்சனை. சில பேருக்கு சாமியார்னு சொன்னா நான் சொல்லுவேன் பிரச்சனை. நம்ம சாமியாருங்க சில பேருக்கு all the seas begin with problem. என்னன்னா, the catechist, the choir, the cook, the convent எல்லாம் சீல ஆரம்பிச்சா சில சாமியாருங்களுக்கு தலைவலி வருது அப்படின்னு. அப்படி சில பிரச்சனைகள் வரலாம். நோ டைம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் சாப்பிடக்கூட சில பேருக்கு நேரம் இல்லை, பங்கு பணியினோட. இந்த நேரத்தில் பார்த்து மக்கள்லாம் துரத்திக்கிட்டு வராங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். மிஷன் இம்பாசிபிள். திருச்சி மறை மாவட்டத்தை, இந்த பங்கை, இந்த நிறுவனத்தை நான் உண்மையாகவே நல்ல முறையில் வழி நடத்த முடியுமா? மிஷன் இம்பாசிபிள் மாதிரி இருக்கு. இந்த ஜனங்களை திருத்தவே முடியாது. மிஷன் இம்பாசிபிள். ஆண்டவர் இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்ற மாதிரி தான். இந்த பங்கை நீ பார்த்துக்கப்பா. மிஷன் இம்பாசிபிள். மேலோட்டமாக பார்க்கும்போது மிஷன் இம்பாசிபிள். கஷ்டமான ஒரு வேலை. எப்படி அவர்களால் செய்ய முடியும்? அவங்க சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க, எதிர்த்து பேசுவாங்க, அடிப்பாங்க, பங்கு பணத்தை வச்சுக்கிட்டு காட்டவே மாட்டாங்க. அவன் இஷ்டம்தான். மிஷன் இம்பாசிபிள். We do not make conversion. It is only God makes conversion. Be it conversion to Christianity or conversion of the heart. ஆண்டவர் தான் அவர்கள் எல்லாரையும் மாற்றுவார். மீண்டும் மீண்டும் நான் சொல்வது, இந்த மக்களுக்கு மீட்பே இல்லை அப்படின்னு சொல்லி மனம் ஒடிஞ்சிடாதீங்க. முதல்ல மோட்சத்துக்கு போனது யாரு? அந்த நல்ல கள்ளன் தான். கடைசியா மனம் மாறின ஒருத்தன் தான் போனான். ஒருவேளை அப்படி அவர்கள் உனக்கு முன்பே, அருள் பணியாளர் நிலையிலிருந்து நீ ஓய்வு பெறும் முன்பே அவர்கள் மோட்சத்துக்கு போனாலும் ஆச்சரியம் இல்லை, மனம் மாறி. அதனால ஆண்டவர் அன்பு செய்கின்ற யாரையும் நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. We come back to Jesus today, my dear fathers. ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். நடந்த நல்லது அனைத்துக்காகவும் நன்றி கூறுகின்ற வேலை இந்த நாட்கள். நான் அந்த சக்சஸ் பற்றி கொஞ்சம் கொச்சையாக பேசிட்டேன்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நிறைய பேர் நல்ல ப்ரீச்சரு, நல்லா பிரசங்கம் வைக்கிறீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. உண்மையாக சொந்தம். ஆண்டவரே, இவ்வளோ பேர் உம்முடைய வார்த்தையை கேட்கிறார்களே, நன்றி ஆண்டவர். எவ்வளோ பேரை படிக்க வச்சிருக்கிறீங்களே, எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க. நம்ம திருப்பாடல், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம், யாராட்டெல்லாம் சண்டை போட்டாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த திருப்பாடல வருதில்ல, அது போல நம்முடைய சொந்த திருப்பாடலை ஒரு தடவை எழுதுங்க தயவு செய்து. ஆண்டவரே, என்
தாயின் வயிற்றிலேயே என்னுடைய கருவறையை கல்லறை ஆகாதவாறு என்னை காப்பாற்றினாயே, நன்றி ஆண்டவரே. 4 உடன்பிறப்புகள் இறந்து விட்டார்களே ஆண்டவரே, நான் பார்க்கும் முன்பே என்னை பிழைக்க வைத்தீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை படிக்க வைத்தீரே ஆண்டவரே. அதே போல அந்த இஸ்ராயல் மக்கள் பாடியது மாதிரி இந்த நாட்கள்ல நீங்க நன்றி கூற வேண்டிய காரியத்தெல்லாம் சும்மா கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா, ரைட் யுவர் ஓன் சாம் ஆஃப் ஓ கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் ஃபார் ஹிஸ் குட், ஃபார் ஹிஸ் கிரேட் லவ் இஸ் வித்அவுட் என்று எழுதுங்க. நான் அடிக்கடி இந்த காலத்தில் சொல்லுவேன், 10 தொழுநோயாளர்கள் குணமானது. அந்த நிகழ்ச்சியில் 2 பார்த்தல். ஒன்று ஆண்டவர் பார்த்தார், இன்னொன்று நோயுற்றவர் பார்த்தார். நோயுற்றவர் நலமானதை பார்த்தார். இன்றைக்கு திருச்சி அருள் பணியாளர்கள் எல்லாம் தங்களை பார்க்க வேண்டும், தங்களுக்கு ஆண்டவர் செய்ததை பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ஏற்கனவே பார்த்து விட்டார். 2 விதமான பார்த்தல்கள். 2 kinds of seeing. The Lord has seen us, that's why we are here. Please see what the Lord has done to you. Please see what the Lord has done to you. Write your own psalm of thanksgiving. ஆண்டவர் தனியா வாங்க அப்படின்னு சொன்னார். கம் டு யுவர் செல்ஸ் டெசர்டட் பிளேஸ். இந்த ஆண்டுல தனியாங்க வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறோம், உண்மை. மாதத்தில் ரெக்கலெக்ஷன் இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு நாளும் தனியா போகணும். அதுதானே இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இது ஒரு ஃபீஸ்ட் ஆஃப் கம்மிங் அலோன்னா ஒவ்வொரு நாளும் தனியாக போக வேண்டும். we are caught up hiding by the functions. நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நான் அவர் அந்த மேனேஜர், அந்த டைரக்டர், அந்த பெரிய பங்கு சாமியார். ஹைடிங் பிஹைண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். நம்முடைய வேலைகளின் மத்தியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறோம். வேலைன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பதவிகளினூடே ஒளிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய டைட்டில்களினுடைய தலைப்பு, பெரிய தலைப்புகளினூடே ஒளிந்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டு வெளியே வா. Beyond the position, in your nakedness, with your anxiety, troubles, aspirations, come to a separate place, lonely place, a distance from everything, your function, problem. It is good psychologically also. Great big shot CEO of big company also take a day off to be alone. அப்பதான் பவர்ஃபுல்லா அவங்க வேலை செய்ய முடியுது. மெட்டீரியல் டிஸ்டன்ஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே தேவைதான். கம் டு ஜீசஸ். நான் அருள் சகோதரர்கள் சொல்லும்போது சொல்லுவேன், நீங்கள் வாழ்வது ஒரு வீடு, வாடகை செலுத்துவது இன்னொரு வீடு. யூ ஆர் ரூட்டட் அவுட் ஆஃப் யுவர் ஓன் ஃபேமிலி டு பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரைஸ்ட். இங்க குழும வாழ்வுன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல அடிபட்டு கிடக்குறாங்க சிஸ்டர், அவங்கள பார்க்கல. கிரேட் கிராண்ட் நீஸ் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கிராச் ஆயிடுச்சான், அதை பத்தி 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கு. அந்த காலத்துல பாருங்க 9 o'clock பிறகு கிராண்ட் சைலன்ஸ். இப்ப கிராண்ட் டாக்கிங் 9 o'clock பிறகு தான் ஆரம்பிக்குது. இட் இஸ் நாட் இனஃப். யூ ஆர் மெட்டீரியலி டிஸ்டன்ட் ஃப்ரம் யுவர் நேச்சுரல் ஃபேமிலி, பட் சைக்கலாஜிக்கலி யூ ஆர் லிவிங் தேர். அந்த நியூஸ்க்கு என்ன வருது, இதுக்கு எப்படி படிக்க வைக்கிறது? இதுதான் ஒரு ரீசனபிள் கன்சர்ன் இருக்கலாம். ஆனா டூ மச் இதை பத்தியே நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாமா? அப்படி இருக்கணும். கோ இன் டு த டெசர்ட். Moses meets God in the burning bush. 40 years of formation in the desert. 40 வருஷம் கழிச்சு மோசஸ் அங்கே சந்திக்கிறார் பாருங்கள். பிளேஸ் ஆஃப் என்கவுண்டர். உங்களுக்கு தெரியும் எலைஜா எப்படி அந்த மௌனமான தென்றல் காற்றிலே கடவுளை பார்க்கிறார் என்று. உண்மையா நம்ம எல்லாரும் நம்முடைய வரலாற்றை கூட பார்க்கும்போது டெசர்ட் ஃபாதர்ஸ், கிரேட் செயின்ட்ஸ், ஆண்டனி ஆஃப் டெசர்ட், த மொனாஸ்டிக் மூவ்மெண்ட், லேட்டர் ஆன் மச் லேட்டர் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, சார்ல்ஸ் தி ஃபெக்கோல்ட். டெசர்ட் எ பிளேஸ் ஆஃப் சைலன்ஸ். தேர் ஆர் நோ ட்ரீஸ். மரங்கள் கூட கிடையாது. கம் டு யுவர் செல்ஃப், ரிமூவ் யுவர் மாஸ்க், டேக் எ டிஸ்டன்ஸ் from your immediate preoccupations. Rest a while. God himself rested on the 7th day. We need rest. Rest ஓட இருக்கிற மாதிரி தான் விஜி சாமி டைம் டேபிள் போட்டிருக்காங்க. People come to us when there is a problem.
stress for the priest. We need also some physical exercise every day. We need a kind of rest from our worries. Take a good siesta. Understand the theology of the Sabbath. God enters into eternal ananda. So we also need to observe our Sabbath. In this context, we should know about the importance of silence. எங்கள் ப்ரொஃபஸர் பிஷப்புக்கும் எனக்கும் ப்ரொஃபஸர் ஃபாதர் லேக்ரான் ஒரு கிறிஸ்மஸ் மெடிடேஷன்ஸ் எழுதியிருந்தார். அதுக்கு ஒரு டைட்டில், ஒன் ஆஃப் த மெடிடேஷன்ஸ், சைலன்ஸ் ஆஃப் த கிரிப் அண்ட் சைலன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி. பியூட்டிஃபுல். நம்முடைய வாழ்வில் சைலன்ஸ் வேணும். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ்னு நிறைய இடத்த சொல்லுவாங்க. இங்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இதாக அவங்களா மனசார இந்த 5 நாள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்போம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கணும். இதில் ஜஸ்ட் 1 or 2 sentences from this beautiful article I want to read before I conclude. முதல்ல கியர்க்கெகார்டை கோட் பண்ணியிருக்கார். The present condition of the world is diseased. If I were a doctor and was asked for my advice, I should answer, create silence, bring men to silence. கியர்க்கெகார்டு சொல்றாரு, நான் டாக்டரா இருந்து என்னுடைய அட்வைஸை கேட்டா நான் இதுதான் சொல்லுவேன், கிரியேட் சைலன்ஸ், பிரிங் மென் டு சைலன்ஸ். The word of God cannot be heard in the world today. And if it is blazoned forth with all the panoply of noise, so that it can be heard even in the midst of all other noise, then it is no longer the word of God. Therefore create silence அப்படின்னு சொல்றார் கியர்க்கெகார்டு. தயவு செய்து உங்ககிட்ட கேட்குற இந்த பூசை, லெட் அஸ் ப்ரே, மன்றாடுவோமாக, ஒரு 4-5 செகண்டாவது சைலண்டாக இருங்க. இங்கே வேற ஆர்கனிஸ்ட் டபுடபன்னு உடனே போடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. தட் ப்ரேயர் வாஸ் கால்டு கலெக்ட். எல்லா ஜனங்களுடைய ப்ரேயரும் கலெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்றதுக்கு தானே தவிர எப்பன்னு பட்டுன்னு ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் இருப்பா, ஆர்கன் நிறுத்துப்பா, எனக்கு நீ ஆர்கன் போடாதே, எனக்கு பாட தெரியும். சைலன்ஸ், மோமெண்ட் ஆஃப் சைலன்ஸ். இந்த மாஸ்ல மோமெண்ட் ஆஃப் சைலன்ஸ். இந்த வருஷம் பூரா 1 மணி நேரமாவது ஹோலி அவர் நடத்துங்க. 20 நிமிஷம் சைலன்ஸ் கொடுங்க அந்த ஹோலி அவர்ல. Just stand still before God. You will see the marvel that is going to take place. இன்னொன்னு கோட் பண்ணியிருக்கிறாரு. In the great Ignatius of Antioch speaks of 3 kinds of silence. The silence of the incarnation, the silence of the cross, the silence of the empty tomb. இந்த 3 சைலன்ஸ்ல தான் நம்முடைய சால்வேஷனே இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த மௌனம் நம்மிலும் இருக்க வேண்டும். இன்னும் அதுக்கு முன்ன he speaks about the silence of the virginity of Mary, Virgin Mother Mary. அதுக்கு முன்ன ஒன்று சேர்த்துக்கலாம். அது போல சைலன்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ், யூ நோ இட் ஆல்சோ. God is silence. தால்முதில் கூட சொல்லியிருக்கு, 3 rabbis debated on the text of Exodus. எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரம் இல்லையா. ஒருத்தவர் சொன்னாராம், God revealed himself, நிறைய சொன்னாரு, I am the Lord your God, அதே போதும் அப்படின்னு. 2வது ராபி சொன்னாராம், I am, அதே போதும். Lord your God கூட தேவையில்ல, அதே போதும். 3வது ராபி சொன்னாராம், people heard only the first letter, Aleph, which is silent in Hebrew. கடவுள் பேசும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேட்டாங்கன்னு 3வது ராபி சொன்ன. 3 பேர் டிஸ்கஷன். கடவுள் பேசுறது என்ன முக்கியத்துவம். ஐ ஆம் த லார்ட் யுவர் காடுன்னாரு ஒருத்தர், ஐ ஆம் த லார்டுன்னு 2வது ஆள் சொன்னார், 3வது சொன்னார் அலேஃப் அப்படின்னா சைலண்ட் தான் ஹீப்ரூவில். அதுதான் கடவுள் பேசு. சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்ல. யூ நோ த சாம்ஸ், Psalm 4:4, commune with your hearts when you lie down and be silent. நீ படுத்திருக்கும் போது உன் ஆண்டவரோடு பேச அமைதியாயிரு. திருப்பாடல் 4:4, be still before the Lord and wait patiently for him. திருப்பாடல் 37:7, உன் ஆண்டவர் முன் அமைதியாக இரு, பொறுமையோடு காத்திரு. ஆண்டவர் முன் அமைதியாயிரு, பொறுமையோடு காத்திரு.
இது தெரியும். 131:2 தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல நானும் உம்மிடத்தில் சமாதானமாயிருக்கிறேன், அமைதியாயிருக்கிறேன், என் ஆன்மாவும் அப்படியே உண்டு. திருப்பாடல் 131:1. இந்த மௌன ஜெப வேண்டுதலில், இறை வேண்டுதலில் நீங்கள் எல்லாரும் இந்த நாட்களை செலவிட ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வதற்கும் பணி புரிவதற்கும் சக்தி கொடுக்க வேண்டுகிறேன். தொடர்ந்து தியானத்தை ஆண்டவர் வழி நடத்துவாரா.